அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி முதுகலை தமிழ் ஆசிரியர் பணியிட அறிவிப்புக்காக படித்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் யூஜிசி நெட்டு ஸ்லட்டு டிஎன்பிசி பொதுத்தமிழ் படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த காணொளியை முழுசாக பாருங்கள். இந்த காணொளியிலிருந்து நீங்கள் எழுதக்கூடிய தேர்வுகளுக்கு ஏதேனும் ஒரு சில வினாக்கள் தேர்வுக்கு வரலாம். படித்ததை திருப்பி பார்க்கலாம். படித்ததை நினைவுபடுத்தி பார்க்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக ஒரு தகவல்கள் கிடைக்கலாம். ஏதேனும் ஒரு தேடலோடு தான் ஒரு விஷயம் தொடங்கும். நீங்கள் தேடக்கூடிய ஒரு தேடல் இந்த காணொளியில் அமைந்திருக்கலாம். காணொளியை முழுசாக பாருங்கள். சுந்தரர் பற்றிய செய்திகள். தொண்டை நாட்டு திருநாவலூரில் பிறக்கிறார். பெற்றோர் சடையனார் இசைஞானியார், வன்தொண்டர் என்று அழைக்கப்படுகிறார். பித்தா பிரைசூடி என்ற பதிகம் பாடுகிறார். தம்பிரான் தோழன் என்று அழைக்கப்படுகிறார். பெரிய புராணத்தின் பெருந்தலைவர் நம்ம சுந்தரர் தான். 12000 பொன்னை மணிமுத்தாற்றில் போட்டு கமலாயத்தில் எடுக்கிறார். திருவாரூரில் பறவையார், திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியாரை மணக்கிறார். சுந்தரர் பொருட்டு பறவையாரிடம் தூது சென்றவர் இறைவன். அவிநாசியில் முதலையுண்ட பாலகனை எழுப்புகிறார். சிரமான் பெருமானாயனோரு வெள்ளை யானை மீதமர்ந்து கையிலே செல்லுகிறார். அவர் தான் நம்ம சுந்தரர் பெருமான். இவருடன் சந்தித்து கொண்ட ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் சிறப்பு பெற்றவர். 38,000 பதிகங்கள் பாடியிருக்கிறார். 38,000 100 பதிகங்கள் 1026 பாடல்களை கிடைத்திருக்கிறது. திருத்தொண்டர் தொகை இவருடைய பாடல்கள். சகமார்க்கம் என்னும் யோக நெறி இவருடைய நெறி. மாணிக்கவாசகர் பாண்டிய நாட்டு திருவாதூரில் பிறக்கிறார். சம்புவாத சாரியாருக்கும் சிவஞானவதியாருக்கும் அரிமரத்தன பாண்டியனிடம் அமைச்சராக இருக்கிறார். தென்னவன் பிரமராயன் என்ற பட்டம் பெறுகிறார். திருப்பரந்துறையில் உபதேசம் பெறுகிறார். மாணிக்கவாசகர் பாடி இறைவன் எழுப்பியது அந்த திருவாசகம்தான். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று எம்பெருமான் சிவபெருமான் சொல்ல இவர் பாடியதாக இடம்பெறுகிறது. ஜி.வி. போப் அவர்கள் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். 32 ஆண்டுகளே வாழ்ந்த மனிதர் ஞான மார்க்கத்தை அடைகிறார். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு முருகார் என்ற சிறப்பு பெறுகிறது இந்த நூல். வான்கலந்த மாணிக்க வாசகா உன் வாசகத்தை அப்படின்னு ராமலிங்க அடிகளார் அவர்கள் பாடுகிறார். தமிழ் வேதம் சைவ வேதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த திருவாசகம். போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பெருமை. தமிழில் வழிபாடு நிகழ்த்துவதற்கு இவரது போற்றி திருவகவல் ஏற்றதாக இடம்பெறுகிறது. கோவை பிரபந்தங்களில் முதலில் தோன்றியது நம்ம திருக்கோவையார் தான். திருச்சிற்றம்பல கோவை எனவும் அழைக்கப்படுகிறது. இறைவனை தலைவனாகவும் உயிரை தலைவியாகவும் கொண்டு பாடப்பட்டது. ஆரணம், ஏரணம், எழுத்து, காமனுள் என்னும் சிறப்பு பெற்று இடம்பெறுகிறது. சமய குரவர்கள் 4 சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். அவர்களில் சம்பந்தர் பிள்ளை, சுந்தரர் தோழர், வாசகர் மாணவர், நாவரசர் தொண்டர் என்னும் நிலையில் இறைவனுடைய தொடர்பு இடம்பெறுகிறது. இந்நால்வர் பாடியன சைவ நான்மறிகள் என்று அழைக்கப்படுகிறது. சந்தான குரவர்கள் யார் அப்படின்னா மெய்கண்ட தேவர், அருள்நந்தி தேவர், மறைஞான சம்பந்தர், உமாவதியார். 9ஆம் திருமறை திருவிசைப்பா என்று அழைக்கப்படுகிறது. திருப்பல்லாண்டு இதெல்லாமே 9வது திருமறையில் தான். மொத்தம் 29 பதிகங்கள்.
பாடல்கள் 301. தேவாரத்தில் இல்லாத ஒரு பண் சாளரப்பாணி பண் இதில் காணப்படுகிறது. எந்த திருமுறையில்? 9வது திருமுறையில். தில்லையில் ஓடாதிருந்த தேரை வடமின்றி ஓட செய்தவர் நம்ம திருமலைக்கு தேவர் அவர்கள். தில்லையில் வடமின்றி தேரோட பல்லாண்டு பாடியவர் நம்ம செந்தனார் அவர்கள். சாளரப்பாணி பண் பாடியவர் பூந்துருத்தி காடவன் நம்பி அவர்கள். தமிழ் 3000 எனப்படுவது திருமந்திரம். 9 தந்திரங்களாக வகுக்கப்பட்டுள்ளது. சைவ சமய முதல் நூல் நம்ம திருமந்திரம்தான். பன்னிருவர் பாடியன 40 நூல்கள், 1400 பாக்கள். நக்கீர தேவநாயனார் திருமுருகாற்றுப்படை, கைலை பாதி, காலத்தை பாதி, அந்தாதி. திரு ஈங்கோய் மலை 70, திருவலஞ்சொலி மும்மணி கோவை, திருவளு குற்றிருக்கை, கோபப்பிரசாதம், போற்றி கழிவெண்பா, பெருந்தேவ பாணி இதெல்லாமே நம்ம நக்கீரர் அவர்கள் பாடிய நூல்கள். கபிலதேவ நாயனார் பாடியது மூத்த நாயனார். இரட்டைமணி மாலை, சிவபெருமான் இரட்டைமணி மாலை, சிவபெருமான் திருவந்தாதி இதெல்லாம் கபிலர் அவர்கள் பாடியது. சரமான் பெருமாய நாயனார் கலற்றறிவார் என்று அழைக்கப்படுகிறார். திருக்கைலாய ஞான உலா அவர் தான் பாடினார், சேரமான் பெருமான் நாயனார். இதுதான் தமிழில் அமைந்த முதல் உலா. அதுதான் ஆதி உலா அல்லது தெய்வீக உலா என்று அழைக்கப்படுகிறது. திருக்கைலாய ஞான உலா சேரமான் பெருமான் நாயனாருடைய முதல் உலா. பொன்வண்ணன் தந்தாதி கட்டளை கலித்துறைகள் 101 பாடல்கள் இடம்பெற்றது பொன்வண்ணந்தாதி. திருவாரூர் மும்மணி கோவை 30 பாடல்கள் இடம்பெறுகிறது. பட்டினத்தடிகள் இயற்பெயர் திருவெங்காடர் என்று அழைக்கப்படுகிறார். கோயில் 4 மணி மாலை, திருக்கழுமல மும்மணி கோவை, திருவிடைமருதூர் மும்மணி கோவை, திருவேகம்புடையார் திருவந்தாதி இதெல்லாம் பாடியது. திருவொற்றியூர் ஒருவா ஒருவது பாடியவர் நம்ம பட்டினத்தாரடிகள். நம்பியாண்டார் நம்பி அவர்கள். நம்ம தான் வேதங்களை வியாசர் வகைப்படுத்தியது போல் நம்ம திருமுறைகளையெல்லாம் வசைப்படுத்தியவர் நம்ம நம்பியாண்டார் நம்பியவர்கள். அதனால தான் அவரை தமிழ் வியாசர் என்று அழைக்கப்படுகிறார். திருமுறைகளை தொகுப்பித்தவர் ராசராசன், தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. 12 திருமுறைகளை. சேக்கிழார் பெருமான் அருண்மொழி தேவராகும். அனவாயன் 2ஆம் குலோத்துங்கன் என்று அமைச்சரிடம் பணியாற்றிய பெருமை அருண்மொழி தேவருக்கு உண்டு. உலகலாம் என அடியெடுத்து கொடுக்க திருத்தொண்டர் புராணம் பாடினார். தொண்டர் சீர் பரவுவார் என்று அழைக்கப்படுகிறார். உத்தம சோழன் பல்லவன் தெய்வ புலவர் என்ற சிறப்புக்குரியவர் நம்ம சேக்கிழார் பெருமான். 12 திருமுறைகளையும் பாடியோர் நம்ம 27 பேர் மொத்தம். கோவைகளுள் முதல் கோவை பாண்டிக்கோவை தான். பொய்கை ஆழ்வார் பாஞ்சசன்யம் என்னும் சங்கின் அம்சமாக பார்க்கிறார். காஞ்சிபுரத்தில் பொய்கையில் பிறக்கிறார். பூதத்தாழ்வார் திருமாலை பூதம் என்ற பாடலை பாடியவர். மகாபலிபுரத்தில் கதாயுதத்தின் அம்சமாக பிறக்கிறார். பேயாழ்வார் மயிலையில் நந்தகம் என்னும் வாளின் அம்சமாக பிறக்கிறார். வையம் தகழியே வார்க்கடலின் நெய்யாக என்று பொய்கை ஆழ்வார் பாடியது. அன்பே தகழியா ஆர்வமே நெஞ்சாக இந்த பாட்டு பூதத்தாழ்வார் பாடியது. திருமல்லிசை சக்கரத்தின் அம்சமாக பிறந்தவர் பக்திசாரர். நாராயணன் பாடுவேன் அல்லால் நரனை பாடேன் என்றவர் கணிகண்ணன் அவர்கள். திருமாலை பைந்தமிழின் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டல் என பாராட்டப்பட்டவர் குமரகுருபரர். திருச்செந்த விருத்தம் நான்முகன் திருவந்தாதி இவர் பாடியது. ஆழ்வார்களில் தலைமை சான்றவர் நம்மாழ்வார் தான். உடலாக கருதக்கூடியவர் நம்ம சடகோவன், மாறன், பராங்குசன் என்ற வேறு பெயர்களை உடையவர் நம்மாழ்வார். சைவத்திற்கு மாணிக்க வாசகரை போல வைணவத்திற்கு நம்மாழ்வார். திருவாசரையும் பாடியது. திருவிரத்தம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி இவர் பாடியதாக இடம்பெறுகிறது. திருவாய்மொழி அதை தான் திராவிட வேதம் என்று அழைக்கிறாங்க. நம்மாழ்வாரின் சீடர் மதுரகவி ஆழ்வார். கண்ணினுன் சிறுதாம்பு 14 பாடல்கள் இடம்பெற்றது. பாடியன திருமால் பற்றிய பாடல்கள் அல்ல, அல்லது நம்மாழ்வார் பற்றியதாக இடம்பெறுகிறது. அரியணை துறந்து வைணவ தொண்டர்களாக இருந்தவர் நம்ம குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் பாடியது பெருமாள் திருமொழி, முகுந்த மாலை,
இதெல்லாம் அவர் பாடியது. திருவேங்கடத்தில் படியாய் கிடந்து மகிழ விரும்பியவர் கௌத்துவம் என்னும் மணியின் அம்சமாக பிறக்கிறார். மதுரகவியாழ்வார் கருடாழ்வார் அம்சமாக பிறக்கிறார். பெரியாழ்வார் ஸ்ரீ வில்லிபுத்தூரார் கருடாம்சமாக பிறந்து திருப்பல்லாண்டு பாடியது. பெரியாழ்வார் திருமொழி பாடியதெல்லாம் பெரியாழ்வார் தான். பிள்ளைத்தமிழ் இலக்கியத்திற்கு தொடக்கமாக இருந்தது நம்ம பெரியாழ்வார் தான். விஷ்ணு சித்தர், பட்டர்புரான், கிளியறுத்தான் இதெல்லாம் இடம்பெறுகிறது. யாருக்கு? பெரியாழ்வாருடைய வேறு பெயர்கள். ஆண்டாள் பூமகள் அம்சமாக ஆண்டவனையே ஆண்டவள், சுடி கொடுத்த சுடர்குடி, சுடு கொடுத்த நாச்சியார், திருப்பாவை 30 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க நம்ம ஆண்டாள். பாவை நோன்பு பற்றியதாக இடம்பெறுகிறது. மார்கழியில் பாடப்படுவது இந்த திருப்பாவை தான். நாச்சியார் திருமொழி 10 பாடல்கள், 14 திருமுறைகள். மானிடர்க்கு என்று பேச்சுப்படில் வாழ்கிறேன் என்றவர் நம்ம ஆண்டாள். தொண்டரடிப்படி ஆழ்வார் வனமாலை அம்சமாக பிறந்தவர். இயற்பெயர் விப்ர நாராயணன். திருப்புள்ளி எழுச்சி 10 பாடல்கள், திருமாலை 45 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. ஆடி பாடி அரங்காவோ என்று அழைக்கும் தொண்டரடிப்படி என்கிறார் நம்ம குலசேகர ஆழ்வார். பச்சைமா மலை போல் மேனி அப்படிங்கிற பாட்டு அவர் தான் பாடியது. திருப்பானாழ்வார் ஸ்ரீ வஸ்தம் உட்சம் என்னும் திருமருவின் அம்சமாக பாணர்குடியில் பிறக்கிறாங்க. அமலநாதிபுரான் என்னும் பதிகம் பாடியிருக்கிறார் திருப்பானாழ்வார். அரங்கன்மேல் பெண்ணுறுத்தி காதல் கொண்ட பாங்கில் அமைவது இந்த அமலநாதிபுரான். திருமங்கையாழ்வார் நீலன் பரகாலன் என்று அழைக்கப்படுகிறார். திருமால் லக்குமியிடம் கொள்ளையடித்தவர் இவர்தான். பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திரு நெடுந்தாண்டகம், திருவிளைக்குற்று இருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், இதுபோல் நான்மறைகள் 6 அங்கங்களாக இடம்பெற்றிருக்கிறது. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனிகள் அவர்கள். 12 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இங்கே 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனிகள். வைணவத்தில் குலசேகரர் போல சைவத்தில் சரமான பெருமாள் நாயனார். இந்திரகாலயம் மறைந்து போன நாடக தமிழ் நூல் ஒன்று யாமலேந்திரர் செய்தது. நரம்பு, குழல், கண்டம், தோல், கூத்து என 5 உறுப்புகளை உணர்த்துவது பஞ்சமரபு. ஆசிரியர் அறிவானார். இசை இலக்கண நூல். தமிழ்நெறி விளக்கம் அகப்பொருள் விளக்கம் 25 நூற்பாக்களை கொண்டது. புறப்புற வெண்பாமாலை நம்ம ஐநாட்டினார் பாடியது. 12 படலத்தை பின்பற்றியது. 12 படலம் 19 சூத்திரங்களை கொண்டது. கல் தோன்றி மண் தோன்ற காலத்து என்ற முள் தோன்றி மூத்த கொடி தமிழ்கொடி என்ற பாடல் வரி இடம்பெறுவது புறப்புற வெண்பாமலையில். உரை சாமுண்டி தேவநாயக்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார். தமிழில் அமைந்த முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். 18 உறுப்புகளை கொண்டது. அந்தாதியாய் அமையக்கூடிய பாட்டு. பாட்டோட தலைவன் தள்ளாற்ற இருந்த 3ஆம் நந்திவர்மனை பற்றி பாடப்படுவது இந்த நந்தி கலம்பகம். கல்லாற்று செஞ்சுற்கலம்பகமே கொண்டு காயமிட்ட தல்லாரை நந்தி என்று தொண்டை மண்டல சதகம் பாடுவது. நந்தி கலம்பகத்தால் மாண்டகதை நாடறியும் சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பாடியது. சரமால் பெருமாநாயனார் பாடியது பொன்வண்ணன் தந்தாதி. திருவாரூர் மும்மணி கோவை திருக்கையிலாய ஞான உலா. அந்தாதி 100 கட்டளை கலிகள் இடம்பெறுகிறது. கட்டளை கலித்துறை. கோவை 30 பாடல்கள். உலா 394 அடிகளை கொண்டது. கலிவெண்பாவால் இயற்றப்பட்டதாகும். இதுவரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1500 வினாக்களுக்கு மேலே நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த காணொலியை முழுசாக பார்த்தமைக்கு நன்றி. இப்போ தான் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்ததாக உங்களுக்கு காணொலிகளாக வரும். இந்த காணொலியினுடைய லிங்க்கை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துருங்க. நீங்களும் பயனடைங்க, நண்பர்களையும் படிக்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது நல்லதாக இருக்கலாம், அல்லது என்ன வழிநடத்துவதற்கு அடுத்து நான் இன்னும் எப்படி உங்களுக்காக ஒரு விஷயத்தை கொடுக்கணும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.